அன்பானவர்களே, அல்லாஹ் அவன் மாத்திரம்தான் ஆரம்பம் இல்லாதவன், முடிவும் இல்லாதவன். ஹுவல் அவ்வல் வல் ஆஹிர். அல்லாவை தவிர இருக்கக்கூடிய சகல விதமான அல்லாவால் படைக்கப்பட்ட மஹ்லூகாத்துகள், நாம் அறிந்த நாம் அறியாத, நம் சிந்தனை கெட்டக்கூடிய நம் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சகல விதமான படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் ஆரம்பத்தையும் வச்சிருக்கிறான், இறுதியையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். குர்ஆன் தெளிவாக பல இடங்களில் சொல்லி இருக்கிறது, சூரியன் அதற்கு ஒரு நாள் மரணம் வந்தே தீரும். இதஷம்சு குவ்விரத், நட்சத்திரங்கள் அது ஒளி இழக்கப்பட்டு விடும். வைதன் நுஜூமுன் கதரத், கடல்கள் அவைகள் ஆவியாக காணாமல் போய்விடும். வைதல் பிஹாரு சுஜ்ஜிரத், மலைகள் அது மணல்களைப் போல் காற்றுகளைப் போல் பறக்க ஆரம்பித்துவிடும், தூள் தூளாகிவிடும். வைதல் ஜிபாலு சுய்யிரத் என்றெல்லாம் குர்ஆன் சகல விதமான படைப்பினங்களும் அவைகளுக்கு ஆரம்பம் உண்டு, அவைகளுக்கு இறுதியும் உண்டு என்று தெளிவாக சொல்லிவிட்டது சூரா ரஹ்மான். குல்லு மன் அலைஹா ஃபான், குல்லு மன் அலைஹா ஃபான். இந்த பூமியின் முகட்டில் இருக்கக்கூடிய சகலதும் அழிந்துவிடும். ஏன் இந்த பூமியும் அழிந்துவிடும், வானம் அழிந்துவிடும். வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ்வுடைய ஜலாலியத், அல்லாஹ் கண்ணியத்தோடு அவன் மாத்திரம் பாக்கியாக இருப்பான், மற்ற அனைத்துமே அழிந்து போய்விடும். சகோதரர்களே, நண்பர்களே, அழியாதவைகள் நிரந்தர அழிவு என்பது அல்லாஹ் சில பொருள்களுக்கு வச்சது கிடையாது. சிலவைகளுக்கு ஆரம்பம் வச்சிருக்கிறான், ஆனா அதுக்கு முடிவு வச்சது கிடையாது. சொர்க்கத்துக்கு ஆரம்பம் இருக்கு, ஆனா சொர்க்கத்துக்கு முடிவு கிடையாது. நரகத்துக்கு ஆரம்பம் இருக்கு, ஆனா நரகத்துக்கு முடிவு என்பது கிடையாது. மலாய்க்காமார்கள் ஆரம்பம் உண்டு, அவர்களுக்கு முடிவு கிடையாது. இதே மாதிரி மனிதர்கள் என்று வரும் பொழுது அவர்களுடைய உடம்புக்கு முடிவு உண்டு, அவர்களுடைய உயிர், அவர்களுடைய ரூஹ், அவைகளுக்கு ஒரு காலமும் முடிவு கிடையாது. குர்ஆன் தெளிவாக சொல்லி இருக்கிறது, அல்லாஹ் ரூஹை பார்த்து சொல்லுவான், நீ சுவர்க்கத்துக்குள் நுழைவாயாக. யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதியாக உலகத்தில் வாழ்ந்த ஆன்மாவே, உடம்புடைய பெயர் வேறு, ரூஹுடைய பெயர் வேறு. உடம்பு என்பதை அல்லாஹ் ஒரு வாகனமாக தந்திருக்கிறான், தற்காலிகமான ஒரு வாகனம். அந்த வாகனம் நிறம் கருப்பாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், அரபி என்ற வாகனமோ அஜமி என்ற வாகனமோ, எந்த பாஷை பேசும் வாகனமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாஷையில ரூஹ் என்பது மாத்திரம்தான் கணக்கெடுப்பு. அவைகளுக்கு அழிவே கிடையாது. குர்ஆன் சொல்லுகிறது, ஒன்று நிரந்தரமான சுவர்க்கத்துக்குள் நுழைவார்கள், அல்லது நிரந்தரமான நரகத்துக்குள் நுழைவார்கள். நிரந்தரம் என்பது இந்த ரூஹுக்கு தான். ஆகையால உடம்புக்கு எப்படி அல்லாஹ் சாப்பாடை வச்சிருக்கிறானோ, ரமதான் வருது, முதலாவது குர்ஆன் சொல்லுகிறது என்ன, உங்களோட உடம்புடைய உறுப்புகள் அது நோன்பு பிடிக்குது. உங்களோட வயிறு நோன்பு பிடிக்குது, உங்களோட கண்ணு நோன்பு பிடிக்குது. வயிறு மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழித்தும் இருக்கிறார்கள், வயிற்றை மாத்திரம் நோன்பில் வைப்பவனுக்கு சாபம் உண்டாகட்டும். அவன் கண்ணு நோன்பு வைக்கல, அவர் காது நோன்பு வைக்கல, அவருடைய வாய் நோன்பு பிரகாரம் பேசுதில்லை. சகோதரர்கள், நண்பர்களே, இத மாதிரி அல்லாஹ் ரூஹுக்கு அல்லாஹ் சாப்பாடு வச்சிருக்கிறான். ரூஹுடைய சாப்பாடு என்ன? குர்ஆன் ஹதீஸ் தெள்ள தெளிவாக பல்லாயிரக்கணக்கான ஆயத்துகள் பேசி இருக்கிறது. மனிதர்களில் அதி புத்திசாலிகள் மாத்திரம்தான் உயிருக்கு சாப்பாடு கொடுப்பார்கள், ரூஹுக்கு சாப்பாடு கொடுப்பார்கள். அதனால் தான் என் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் ஞாபகம் செய்யுங்கள், அல்லாஹ்வை அதிகம் ஞாபகம் செய்யுங்கள், அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யுங்கள். குர்ஆன்ல அல்லாஹ் எங்கெல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை பற்றி பேசுகிறானோ அங்கெல்லாம் கசீரா என்ற வார்த்தையை போடாம அல்லாஹ் பேசுறது கிடையாது. பெரும்பாலான இடங்கள் கசீராண்டா என்ன, அதிக அதிகமாக செய்யுங்கள். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், தொழுங்க, ஹஜ் செய்யுங்க, வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஜகாத் கொடுங்க, நோன்பு பிடிங்க, எல்லாத்தையும் சொன்ன அல்லாஹ் ஒரு இடத்திலேயும் கசீரா அதிக அதிகம் செய்யுங்க இல்லை இல்லை. இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والخاشعين والخاشعات
والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات. முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், மூமினான ஆண்கள் பெண்கள், அல்லாஹ்வுடைய பயமுள்ள ஆண்கள் பெண்கள், தர்மம் செய்யும் ஆண்கள் பெண்கள், நோன்பு வைக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், தன்னுடைய மெக்கஸ்தலத்தை பாதுகாக்கும் ஆண்கள் பெண்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ்வை திக்ர் செய்யும் ஆண்கள் பெண்கள் என்று சொல்லாமல் கசீரா அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் இவர்கள் சுவர்க்கவாதிகளுடைய குணம் படைத்தவர்கள். குர்ஆன் பட்டியலிடுகிறது. சூரத்துல் ஜும்ஆ. விநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருக்கிறாங்க, குதுபா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எழும்பி போய் வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சார். وَإِذَا رَأَوْا تِجَارَةً أَوْ لَهْوًا انفضوا إليها وتركوك قائما. நபியே, உங்க பேச்சு அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா? திடீரென்று ஏதாவது வியாபாரத்தை அல்லது கேலி கூத்துகளை அவர்கள் பார்த்துவிட்டால் உங்களை மிம்பரில் நிறுத்தாட்டிவிட்டு அதன்பால் அவர்கள் செல்லுகிறார்கள். அவர்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், ஃபைதா குதியத்திஸ் ஸலா, தொழுகை முடிந்து விட்டால், இமாம் ஜும்மாவுடைய சலாம் கொடுத்து விட்டால், ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய பேருபகாரத்தை தேடி வியாபாரம் செய்ய சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வஸ்குருல்லாஹ கஸீரா. நீங்க வியாபாரம் செய்யற நேரம் அல்லாஹ்வை அதிகம் ஞாபகம் செய்யுங்க. அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்கன்னு சொல்லாம கஸீரா அதிகம் ஞாபகம் செய்யுங்க. பஜார்ல ஓதக்கூடிய ஒரு துஆவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. யார் பஜார்ல ஓதுவாரோ 10 லட்சம் நன்மைகளை எல்லாம் எழுதுகிறான். மஸ்ஜிதுக்கு கூட அந்த ஹதீஸ் அந்த ரிவாயத்தில் ஒரு ஆள் மஸ்ஜிதுல இந்த ஜிக்ரை செய்யறதுனால 10 லட்சம் என்பது கிடையாது, கூடலாம் குறையலாம். ஆனால் தெளிவான ஹதீஸ் இருக்குது. பஜார்ல லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தா லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ ஹய்யுன் லா யமூத் பியதில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் 10 லட்சம் நன்மைகளை எழுதுகிறான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், திட்டமாக இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ் உஸ்வத்துன் ஹஸனா. ஆனா யாருக்கு முன்மாதிரியா தெரியுமா? லிமன் கான யர்ஜுல்லாஹ் வல் யௌமல் ஆகிர் வ ஸக்கரல்லாஹ கஸீரா. யார் மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் நம்பி அல்லாஹ்வை அதிகம் ஞாபகம் செய்கிறாரோ அவர்களுக்குத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா. ஆயத்துகள் நிரம்பி கிடக்கின்றது. அல்லாஹ் நம்முடைய தோளில் எப்படி ஒரு உஸ்தாத், ஒரு ஆசிரியர் தன் தகப்பன் மகனுக்கு சொல்லுவாரோ அத மாதிரி அல்லாஹ் கனிவா பணிவா அழகா அதிகமா சொல்லி இருக்கிறான். என்ன அதிகமா நினைங்க. அவன் படைச்ச நாக்கு, ஆனா அவனை பத்தி பேச மறுக்குது, அவனை ஞாபகம் செய்ய மறுக்குது. இந்த நாவு எதெல்லாம் பேசுது? உலகளாவிய தகவலை பேசுது, விளையாட்டை பேசுது, அரசியலை பேசுது, குடும்ப நடவடிக்கைகளை பேசுது, வியாபாரம் பேசுது, எல்லாம் பேசுற நாக்கு அல்லாஹ்வை பேச மறுக்குது, அல்லாஹ்வை ஜிக்ர் செய்ய மறுக்குது. சூஃபியாக்கள் சொல்வார்கள், இந்த ஜிக்ரில் இருக்கக்கூடிய இன்பத்தை இந்த மன்னர்களும் அரசர்களும் அறிவார்கள் என்றிருந்தால் பொறாமையின் காரணமாக எங்கள் தலையை சீவி விடுவார்கள். அவ்வளவு இன்பத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அவனை ஞாபகம் செய்வதிலே. குர்ஆன் சொல்லுகிறது, மன நிம்மதியை இந்த உலகம் தேடுகிறது. மதம், பாஷை, இனம், நாடு என்ற எந்தவித பாகுபாடும் இல்லாமல் மனிதன் என்ற வகையில் ஒட்டுமொத்த உலகமும் தேடும் ஒரே விடயம் பணம் அல்ல, புகழ் அல்ல, செல்வம் அல்ல, மன நிம்மதியை தேடுகிறது. இஸ்லாம் சொல்லுகிறது, இங்கே வாருங்கள், என்னை நோக்கி வாருங்கள். அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் உள்ளங்கள் நிம்மதி பெறுகிறது. நாமெல்லாம் அறிந்த ஒருவர் தான் தமிழ்நாட்டின் விகடகவி முல்லா என்பவர். இறந்து போனார் ரஹிமஹுல்லாஹ். பாதையில் சாவி தேடிக்கொண்டிருந்த கதை. இரவு நேரம் பாதையோரம்
வெளிச்சத்தில் சாவி தேடிக்கொண்டிருக்கிற நேரம் ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு, என்ன தேடுறீங்க? சாவி தேடுறேன். நானும் தேடட்டான், தேடுங்க. ஒரு ஆள் தேடி கிடைக்காதது 2 பேர் தேடி கிடைக்க போகுது. 3 ஆச்சு, 4 ஆச்சு, 5 ஆச்சு, 10 பேர் ஆச்சு, சாவி இல்ல கிடைச்சது. 11வது ஒரு புத்திசாலி வந்து கேட்டாரு, முல்லா என்ன தொலைச்சிங்க? சாவி தொலைச்சேன். எங்க தொலைச்சிங்க சாவிய? அதுவா, அதை நான் வீட்டில் தொலைச்சேன். தேடிக்கிட்டு இந்த 10 பேருக்கு என்ன மாதிரி கோவம் வந்துருக்கு. எல்லாம் கேட்டாங்க, அப்ப ஏன் முல்லா இங்க தேடுறீங்க? அந்த நேரம் சொன்னாரு, வீட்டில் இருட்டா இருக்கு, ரோட்ல தான் வெளிச்சமா இருக்கு, அதான் ரோட்ல தேடுறேன். சகோதரர்களே, சாவி இருக்கும் இடத்தில் முல்லா தேடவில்லை, முல்லா தேடும் இடத்தில் சாவி இல்லை. இதேபோல் நிம்மதி இருக்கும் இடத்தில் நாம் தேடல்ல, நாம தேடுற இடத்தில் அல்லாஹ் நிம்மதியை வைக்கவும் இல்லை. குர்ஆன் சொல்லுகிறது, அலா உலகமே அறிந்துவள் பிஸிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், உள்ளங்கள் நிம்மதி பெறுவது அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில். குர்ஆனில், பஜார்ல ஓத வேண்டிய துஆவில், மஸ்ஜிதுக்குள்ளால் சலாம் சொல்லுவதில் எல்லாமே அல்லாஹ்வுடைய திக்ர் தான். சகோதரர்கள் நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே அந்த மக்களுக்கு சொல்லுங்க, என்னை கூப்பிடும் பொழுது அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லி என்னை கூப்பிட சொல்லுங்க. குல் இதுல்லாஹ், குல் இதுல்லாஹ். திருமிதியில வரக்கூடிய ரிவாயத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி 99 இஸ்மா, நிச்சயமா அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் உண்டு. அஸ்மாஉல் ஹுஸ்னா, அழகான நாமங்கள். அல்லாஹ் அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மலிக், அல் குத்தூஸ், السلام، المؤمن، المهيمن، العزيز، الجبار، المتكبر، الخالق، البارئ، المصور، الغفار، القهار، الوهاب، الرزاق، الفتاح، العليم، القابض، الباسط، الخافض، الرافع، المعز، المذل، السميع، البصير، الحكم، العدل، اللطيف، الخبير، الحليم، العظيم، الغفور، الشكور، العلي، الكبير، الحفيظ، المقيت، الحسيب، الجليل، الكريم، الرقيب المجيب، الواسع الحكيم، الودود المجيد، الباعث الشهيد الحق، الوكيل القوي، المتين الولي، المحصي، المبدئ، المعيد، المحيي، المميت، الحي القيوم، الواجد، الماجد، الواحد، الأحد، الصمد، القادر، المقتدر، المقدم، المؤخر، الأول، الآخر، الظاهر، الباطن، الوالي، المتعالي، البر التواب، المنعم، المنتقم، العفو، الرؤوف، مالك الملك ذو الجلال والإكرام، المقسط، الجامع، الغني، المغني، المانع، الضار، النافع، النور، الهادي، البديع، الباقي، الوارث، الرشيد الصبور. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முத்தான வாயால் இந்த 99 பேர்களையும் சொல்லிவிட்டு சொன்னார்கள், மன் அஹ்ஸாஹா தഖலல் ஜன்னah, யார் இவைகளை மனனமிட்டு அதன் பிரகாரம் அல்லாஹ்வை ஞாபகம் செய்தானோ, அல்லாஹ்வை அழைத்தாரோ, அவர் சுவர்க்கம் நுழைந்தே விட்டார். அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்ச பேரு தான் ரஹ்மான் என்ற வார்த்தை. குல் இதுல்லாஹ அவ் இதுர் ரஹ்மான், இரக்கம் உள்ளவன். மாசத்துக்கு 4 தடவை பாவத்தை மன்னிக்க தான் ஜும்மா வச்சிருக்கிறான். 4 ஜும்மா. ஹதீஸ் வருது, அல் ஜும்அத்து இலல் ஜும்ஆ, அல் உம்ரத்து இலல் உம்ரா. நீளமான ஹதீஸ் சகோதரர்களே. ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரை, முதலாவது செய்த உம்ராவிலிருந்து அடுத்த செய்த உம்ரா வரை என்றெல்லாம் இடைப்பட்டதை மன்னிப்பதற்காக வேண்டியே, மனிதன் அல்லாஹ்வின் கருணையை சிந்திப்பதற்காக வேண்டியே அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருக்கிறான். மனிதர்களுக்கு இன்னும் புரியல, அல்லாஹ் எவ்வளோ இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் எவ்வளோ கருணை உள்ளவன். மாறி மாறி ரமதானை தந்துகிட்டே இருக்கிறான். ரமதான்ல இருக்க தகுதி இல்லை, ஆனாலும் அல்லாஹ்க்கு தெரியும், என் அடியான் என் பக்கம் மீளுவான், அவன் தௌபா செய்வான், அவன் கண்ணீர்கள் ஒரு நாளும் வெறுங்கையாக போகாது. சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் ரமதானுக்கு முன்னால சுவர்க்கத்தை அலங்கரிப்பதாக புகாரியுடைய பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. சியாவு சித்தாவுடைய கிரந்தங்கள்ல நிரம்பி வழிந்து கிடக்கிறது. சுவர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது ரமதானுக்கு முன்னால். இத மாதிரி
எங்களுடைய ஊர்கள்ல, மசாஜிதுகள்ல, மதாரிசுகள்ல, வீடுகள்ல அலங்கரிப்பு வேலை நடந்துகிட்டு இருக்குது. சில மஸ்ஜிதுக்கு பெயிண்ட் அடிப்பாங்க, லைட் ஃபிட் பண்ணுவாங்க, மைக்க சரி செய்வாங்க, வீடுகளை துப்புரவு பண்ணுவாங்க, குர்ஆனை தூசி தட்டுவாங்க என்றெல்லாம் ரமதானுடைய பல ஏற்பாடுகள் இருக்குது. இந்த ஏற்பாடுகள்ல இஸ்லாம் முதல் தரமான ஏற்பாடாக பார்க்கிறது, எப்படி ஹஜ்ஜு செய்ய முன்னால நாம எல்லாம் யார் யாரோட கோபமோ எல்லாத்தோடையும் நாங்கள் போய் முசாபா செஞ்சுக்கிறோம். எங்கடா ரோஷத்தை தூக்கி ஒரு புறம் வச்சிடுறோம். இவர் ஹஜ்ஜு செய்யற வரைக்கும் ரோஷத்தை தாக்கி பிடிச்சுக்கிட்டே இருப்பாரு. பெருமை வேற இருக்கும். 5 வருஷமாவது பேசி இனி இனி ஹஜ்ஜு செய்ய போற நேரம் பேசித்தானே ஆகணும். அதனால இப்ப சரி நான் முசாபா செஞ்சுக்கிறேன். சிலாக்களோட கோபம் 10 வருஷம். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் சொல்லுது 3 நாள் எடுங்க. ஈமானுடைய பலகீனம் 10 வருஷம், 5 வருஷம். சகோதரர்கள், நண்பர்களே, ரமதானுக்கு முன்னால எங்களுடைய உறவுகள், நாம் அறிந்தவர்கள் அனைவர்களோடு முசாபா செஞ்சு மன்னிப்பு கேட்டுங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கூரையின் முகட்டை கூட தாண்டாது இருவருடைய இபாதத்துகள். ஒருவரை ஒருவர் கண்டால் முகம் திருப்பக்கூடிய இருவர்களுடைய இபாதத்து வானத்தை நோக்கி இல்ல, பூமியை தாண்டி இல்ல, அவர் இருக்கிற வீட்டை தாண்டி கூட போவாதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமதானுக்கு முன்னால் தயார் செய்யும் ஏற்பாடுகளில் ஆக உன்னதமான ஏற்பாடு மனிதர்களுடைய உள்ளங்களை வென்று கொள்ளுதல், மனிதர்களுடைய உள்ளங்களில் நல்லெண்ணங்களை உண்டாக்குதல். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் மன்னிக்கிறேன், நான் முன்னுக்கு வாரேன், நான் சலாம் சொல்றேன். சகோதர நண்பர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு ஒரு மனிதர் வந்து சொன்னார், அவுசினி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே எனக்கு வசியத் செய். நபி அவங்க சொன்னாங்க, லா தக்தப், நீங்க கோபம் அடைய வானம். அவர் கேட்டாரு, வேற ஏதாவது சொல்லுங்களே. நபி அவங்க திரும்ப சொன்னாங்க, கோபப்பட வானம். அவர் இன்னும் கோபப்படுற மாதிரி சொல்றாரு. இன்னொரு வார்த்தை, இன்னொரு உபதேசம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு இதுதான் உபதேசம், கோபப்பட வானம். குர்ஆன் சொல்லுகிறது, யாருக்கெல்லாம் உள்ளம் நெருக்கடி என்ற உணர்வு வருகிறதோ, டக்குன்னு கோபம் வருது, எரிச்சலா இருக்குது, தூசணம் பேச தோணுது என்ற உணர்வுகள் வந்தால் குர்ஆன் சொல்லுகிறது, இது எதற்குரிய அடையாளம் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய திக்ரை விட்டு நீங்கள் தூரமாகி விட்டீர்கள், ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்க. ஃபவைலுல் லில் காசியாத்தி குலூபுஹும் மின் திக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய திக்ருக்கும் உள்ளத்துக்கும் ஆகப்பெரிய தொடர்பு இருக்கிறது சகோதரர்களே, நண்பர்களே. நாவு இல்ல அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது. நாவு உள்ளத்தினுடைய மொழிபெயர்ப்பாளர். நாவு திக்ர் செய்துகிட்டே உள்ளத்துல தப்பெண்ணம், அநியாயம் செய்யற குணம், துரோகம், ஏமாத்துறது, குறை பார்ப்பது என்றெல்லாம் இருந்து விட்டால் நிச்சயமா சத்தியமாக அவருடைய வார்த்தைகள் குர்ஆன் சொல்றது மாதிரி இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, பிரயோஜனமற்ற வார்த்தை. சகோதரர்களே, முதலாவதாக எங்களுடைய தாய் தந்தைகிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. ரமதானுக்கு முன்னால, உம்மா என்னை மன்னிச்சு கொள்ளுங்க, பாப்பா என்னைய மன்னிச்சு கொள்ளுங்க. உம்மா வாப்பாட விஷயத்துல குர்ஆன் ஹதீஸ் சொன்ன மாதிரி வேற எவரோடு குர்ஆன் ஹதீஸ் சொன்னது கிடையாது. அன்றைக்கு ஒரு ஆள் வந்து கேட்கிறார், ஹசரத், சமீபத்தில் உம்மா மௌத்தா போயிட்டா, உம்மோட காதல போயிட்டு நான் மன்னிப்பு கேட்டேன், அல்லாஹ் என்னைய மன்னிப்பான். உம்மா வீட்டை விட்டு நான் வெளியே போட்டேன் ஹசரத். சகோதரர்களே, என்ன பதில் சொல்றது? அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் ரஹீம், அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் மன்னிக்கிறவன். இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு யாருக்கும் என்ன அநியாயம் செஞ்சிட முடியுமா? அதை எப்படி தாய்க்கு செய்ய முடியுது? அதை எப்படி தந்தைக்கு செய்ய முடியுது? சகோதரர்களே, இழந்தவர்களிடம் கேட்டு பாருங்கள், இல்லாமல் போன பின்னால் என்ன நரக வாழ்க்கை வாழ்றேன். உம்மட்ட போய் கேளுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க உம்மா, பாப்பா மன்னிச்சு கொள்ளுங்க பாப்பா. ஹஜ்ஜத்துல் வதா, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ், முதல் ஹஜ், இறுதி ஹஜ்,
நபியோட வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரே ஒரு ஹஜ் செஞ்சாங்க. அந்த ஹஜ்ஜுடைய நேரம் வக்த் மஹ்தூத், அது சின்ன குறிப்பிட்ட ஒரு நேரம் தான். அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளால் 10 லட்சம் மக்களுக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் தகவல்கள் மிக மிக முக்கியமான தகவல்களாக இருக்க வேண்டும் இருந்தது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிஸா, பெண்கள் விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மனைவிமார்கள் விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய கல்புல உடைச்சுக்கிட்டு உங்களுடைய ஹஜ் செல்லுபடியாக நினைக்க வேணாம், உங்களுடைய உம்ரா செல்லுபடியாக நினைக்க வேணாம், உங்களுடைய நோன்பு செல்லுபடியாக நினைக்க வேணாம். நீங்கள் சிரமப்படுகிறீர்கள். அதற்கு முன்னால் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறோம். என்ன? கோபமானவர்களோடு நீங்கள் முசாபா செய்ய வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும், உள்ளங்களை வென்று கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்த உபதேசம் தான். அபூதர், முழு இஸ்லாத்தினுடைய சுருக்கத்தை உனக்கு சொல்ல வேண்டுமா? சொன்னாங்க. நாக்கை வெளியே போட்டு காட்டி சொன்னாங்க, தம்லிக அலைக லிசானக், இந்த நாக்கை உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். இந்த நாவின் மூலம் யாருடைய உள்ளத்தையும் நோவினை செய்கிறார். சகோதரர்களே, குறிப்பாக எம்மோடு அதிக நேரங்களை பகிர்ந்து கொள்ளும் எங்களுடைய மனைவி, அல்லாஹ் பெண் என்ற வகையில அவர்களை பலகீனத்துக்கு மேல் பலகீனம் வைத்துதான் படைத்திருக்கிறான். ஹதீஸ் சொல்லுகிறது, நாகிசாத்து அக்லின் வதீனின், மார்க்கத்திலும் புத்தியிலும் குறையுள்ளவர்கள் என்று புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் சொல்லுகிறது. மார்க்கத்திலேயும் புத்தியிலையும் குறைபாடு என்பதனால அவர்கள் ஏசப்படுவதற்கு தகுதி என்று சொல்லவில்லை நபி அவர்கள். நபி அவங்க சொல்ல காரணம் என்ன? அவளிடம் குறை உண்டு, நிறைய எதிர்பார்க்க வேண்டாம், 10க்குள்ள 15 தேட வேண்டாம், அவரிடம் குறை இருக்குது. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் வாசப்படியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு கதிரையில். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுக்கு ஒரு சட்டியில ஆட்டு இறைச்சி ஆக்கி அனுப்புறாங்க. இதை கொடுத்துட்டு வா, நபி அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அடிமை பொம்புல எடுத்துட்டு வந்தாங்க. நபி அவருடைய வீட்டை நெருங்க நெருங்க அந்த சாப்பாட்டின் துளக்கல் வாசம் நபி அவர்கள் நுகர்ந்ததுதான். தன் தொடைக்கு ஒரு அடிவிட்டு சொன்னார்கள், பஹின் பஹின், வேகமாவா வேகமாவா, அது எனக்கு பிடிச்சமான சாப்பாடு, நான் விரும்பி சாப்பிடுவேன். அந்த அம்மா கிட்ட வந்ததுதான். நடுவில் வந்து நின்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அங்க கேள்வி கணக்கு நடக்குது. யாரு, என்னது, எதுக்கு? சொன்னாங்க, உம்மு சலமா அதை கொடுத்தாப்புல நபி அவங்க விரும்பி சாப்பிடுவாங்களா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு வந்த கோபம், அந்த சட்டியை ஒரு அடி விட்டாங்க. அந்த சட்டி கீழே உளுந்து உடஞ்சது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான ஆடையிலையும் அந்த ஆணம் கொட்டிருச்சு. சுப்ஹானல்லாஹ். கொட்டின அடுத்த கணம் நபி அவர்கள் எடுத்த முடிவு என்ன? தான் உட்கார்ந்திருந்த கதிரையிலிருந்து எழும்பி கீழே குனிஞ்சு சட்டி துண்ட பிறக்கிறாங்க. யார் அந்த நபி? வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த நபி அல்ல, சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வந்த நபி அல்ல. 1வது வானம், 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது வானம் தாண்டி, 7வது வானம் தாண்டி, சித்ரத்துல் முன்தஹா தாண்டி இந்த உலகத்தை ஆட்டி உருட்டி அடக்கி ஆண்டு கொண்டிருக்கும் வல்ல அல்லாஹ் அவனை நேருக்கு நேர் பார்த்து விட்டு வந்த நபி தன்னுடைய மனைவிக்கு முன்னால குனிறாங்க, பணிறாங்க. சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் இந்த ரமலானை வெளிச்சமான, சுபிச்சமான, ஆரோக்கியமான ரமலானாக எங்களை காக்கி தரணுமா? முதலாவது இந்த குடும்பத்திடம் மன்னிப்பு கேட்பதில் ஆரம்பிங்க. இத மாதிரி ஊர் உலகத்துல யார் யாரோடெல்லாம் கோவமோ அவர்களோடு வானத்தை பார்த்து, யா அல்லாஹ், உனக்காக வேண்டி நான் இவரை மன்னிக்கிறேன். இவர் செஞ்ச அநியாயம் இருக்குது, என வாழ்க்கையில மறக்க இயலாது. இவர் செஞ்ச அநியாயம் மன்னிக்க இயலாது. ஆனா யா அல்லாஹ், நீ என்னைய மன்னிப்பா என்பதனால நான் இவரை மன்னிக்கிறேன், இவருக்கு நான் சலாம் சொல்றேன். சகோதரர்களே, மௌத்து ரொம்ப மோசமானது. இன்னொருத்தருக்கு வார நேரம் அது சின்ன விஷயம். ஆனா எனக்கென்று வரும் பொழுது, கால்கள் ஒன்றை ஒன்று பின்னிக் கொள்ளும் பொழுது, பார்வைகள் மேலோங்கும் பொழுது, என் பெயர் மையத் என்று பெயராக மாற்றப்படும் பொழுது, அந்த நாள் குர்ஆன் சொல்லுகிறது உன்னுடைய பார்வை கூர்மையாக இருக்கும். அந்த நாள் தான் தெரியும் என்ற ஜனாசாக்கு வரக்கூடியவர்கள் என்ன பேசுறாங்க, நான் எப்படி வாழ்ந்தேன், நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்குதா இல்லையா,
புகாரியுடைய ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் இருக்கும் பொழுது ஒரு ஜனாசா வந்தது. மக்கள் எல்லாம் அந்த ஜனாசாவுடைய நல்லதை பேசுறாங்க. நல்ல மனுஷன் போயிட்டார், தொழுகையாளி போயிட்டாரு, சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு, டக்குன்னு மன்னிச்சிருவாரு, யாரும் இவரை கோபிக்க கஷ்டம், சொஃப்டான ஆளு என்றெல்லாம் அந்த மனிதருடைய நலவை பேச ஆரம்பிக்கிற நேரம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்க்குள் சொல்லிக் கொண்டார்கள், வஜபத். இன்னொரு ஜனாசா வந்தது. மக்கள் அவரை பற்றி தப்பு தப்பா பேசுறாங்க. முஸ்தராஹ் மின் ரிவாயத்தில் வருது, மக்கள் அவரிடம் இருந்து ராஹத் அடைகிறாங்க, நிம்மதி அடைகிறாங்க. இதுக்கு பின்னால இவருடைய தொல்லை இல்லை, இதுக்கு பின்னால இவருடைய ஏச்சு பேச்சு கேட்க தேவையில்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்க்குள்ளால் முணுமுணுக்குகிறார்கள், மஸ்ஜிதுக்குள்ளால் வஜபத், கடமையாகிவிட்டது. 2 ஜனாசாவும் போன பின்னால உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வஜபத் வஜபத் என்று சொன்னீர்களே, அதனுடைய அர்த்தம் என்ன? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலாவது ஜனாசா வந்தது, மக்கள் அந்த ஜனாசாவுடைய நல்லதை பேசுறாங்க. கொடையாளி போயிட்டாரு, தொழுகையாளி போயிட்டாரு, தர்மம் செய்கிறவர் போயிட்டாரு, மக்கள் நல்லது பேசுறாங்க. அவர் இழப்பை எண்ணி மக்கள் வருந்துகிறார்கள், அதனால் அவருக்கு சுவர்க்கம் கடமையாகிவிட்டது. 2வது ஜனாசா, மக்கள் அவரை பற்றி தவறாக பேசுகிறார்கள், மக்கள் கொடுக்கிற சர்டிபிகேட் தப்பான சர்டிபிகேட் அது, அதனால் அவருக்கு நரகம் கடமையாகிவிட்டது. முஹத்திஸ்கள் சொல்லுவார்கள், இந்த இடத்துல நபி அவங்க, இவர் யாரு, இவர் மௌலவியா, ஆலிமா, முஃப்தியா, டாக்டரா, ஹாஜியா, தனவந்தரா, அவரா இவரா, எந்த ஒரு கேள்வியும் கேட்கல, ஒரே வார்த்தை வஜபத். இந்த பாவி, பாவம் செய்தவர், அவர் நல்லவரா கெட்டவரா, அவருடைய தனிமையான இபாதத் என்ன, தஹஜ்ஜத் என்ன, ஒண்ணுமே கேட்கல. நபி அவங்க சொன்னாங்க, இவருக்கு நரகம் கடமையாகி விட்டது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், நீங்கள் பூமியில் அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள். மக்கள் சேர்ந்து ஒத்த குரல்ல சொல்லுவாங்க, இவர் சொர்க்கவாதி சொர்க்கவாதி சொர்க்கவாதி. அல்லாமா இக்பால் ஒரு கவிதை சொல்லுவார், ஏ கஃபன், ஏ கபர், ஏ ஜனாசா, रस्मो शरीअत है इकबाल, इंसान मर तो तब जाता है जब याद करने वाला कोई ना हो. இக்பால், இந்த கஃபனு, இந்த கபரு, இந்த ஜனாசா, சந்துக்கின்ற பெயர்கள் எல்லாம் ஷரியாவுடைய சம்பிரதாயங்கள். ஆனால் மனிதன் எப்பவே அவன் இறந்து விட்டான், எப்பொழுது மக்கள் அவனை ஞாபகம் செய்வதை விட்டும் தூரமாகி விட்டார்களோ, அவருடைய பேரை சொன்னா மக்களுக்கு கசப்பா இருக்குது, அவருடைய பேரை சொன்னா அவரோட பேசுறதுக்கு ஆசை இல்லை அவர்களுக்கு, அவரோட சேர்ந்து பிரயாணம் செய்ய விருப்பம் இல்லை அவர்களுக்கு. மனிதன் இறக்க முன்னாலே இறந்து விடுவான், மக்களுடைய கோபங்களை சம்பாதித்து விட்டால். இங்கு இஸ்லாம் துறவரத்தை வெறுக்குகிறது. வரஹ்பானியா, துறவரம், மனிதர்களை தாண்டி காட்டுல போய் வாழ இயலாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாமுனா புகாரி ரஹ்மஹுல்லாஹ் பாபு ஹதீஸ்ல பதிவு செய்திருக்கிறார்கள், அல் முஃமின் அல்லதி யுகாலித்து الناس ويصبر على اذاهم خير من المؤمن الذي لا يخالط الناس ولا يصبر على اذاهم. மக்களோடு கலந்துரையாடி மக்களுடைய பிரச்சனைகள், மக்களுடைய சட்ட சம்பிரதாயங்களோடு பொறுமை காக்காத முஃமின், பொறுமை காக்கக்கூடிய முஃமின், இவர்கள் இருவரை நபி அவர்கள் சுட்டிக்காட்டி சொன்னார்கள், பொறுமையாக இருக்கக்கூடியவன் அவன் அல்லாஹ்வுடைய பார்வையில் கண்ணியமானவன். நான் யாரோட பேச மாட்டேன், நான் தனியே வாழ்வேன் என்று அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாத்திரம் நபி அவங்க சொன்னாங்க, அபூதர், நீ எங்கேயாவது மலை அடிவாரத்துக்கு போய் உன் ஆட்டு மந்தைகளோடு போய் அங்கேயே வாழு, அங்கேயே நீ மூத்தா போய். எல்லாத்துக்கும் அப்படி வாழையில. சகோதரர்கள் நண்பர்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் மனிதர்களுடைய உள்ளங்களை வென்று அல்லாஹ்வை அடையலாம். கியாமத்துடைய நாளையில மீசான் தராசில ஆக கனமான எது? குர்ஆனா, தஹஜ்ஜத்தா, ஹஜ்ஜா, உம்ராவா, தொழுகையா என்று கேட்டால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அஹ்லாக், ஹுஸ்னுல் குல்க், நற்குணம் இருக்குது. மீசான் தராசுல ரொம்ப பாரமா இருக்கும். ரமதான் வருது, மக்கள் சாரை சாரையாக மஸ்ஜிதுக்கு வர இருக்கிறார்கள்.
சகோதரர்கள் நண்பர்களே, ரமதானுக்கு முன்னால் அல்லாஹ் அவனுடைய சுவர்க்கத்தை அலங்கரிப்பதை போல் நாங்களும் எங்களுடைய உள்ளங்களை அலங்கரிப்போம், அல்லாஹ்வுடைய ஜிக்ரை கொண்டு அலங்கரிப்போம், ஆரம்பிப்போம் அழகான வாழ்க்கையை. பார்வைகளை தாழ்த்துவது கொண்டு நேரிலும் சரி, போனிலும் சரி, தனிமையிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, பார்வையும் நோன்பு பிடிக்க வேண்டும், வாயும் நோன்பு பிடிக்க வேண்டும், வயிறும் நோன்பு பிடிக்க வேண்டும். நிச்சயமாக சத்தியமாக எனக்கும் உங்களுக்கும் ஒரு நாள் வர இருக்கிறது. அந்த நாளில் என் குழந்தைகளுக்கு நான் பிரியாவிடை சொல்ல இருக்கிறேன், என் மனைவிக்கு நான் பிரியாவிடை சொல்ல இருக்கிறேன், ஏன் இந்த உலக மண்ணுக்கே நான் கடைசி பிரியாவிடை சொல்லிவிட்டு போவேன். அந்த நாள் நிச்சயமா சத்தியமாக பிரமிக்கத்தக்க மகிழ்ச்சியான நாளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடோடு நாம் ரமதானை வரவேற்போம். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானில் சரிவர நோன்பு நோற்று அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையும் கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கில் புரிவானாக. யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், என குற்றம் குறைகளை மன்னிச்சிரு யா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால் நம் அனைவருக்கும் தௌபா நசீபாக்கிரு யா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால் நிரப்பமான தௌபாவை தந்திரு யா அல்லாஹ். மௌத்த பயப்படாத எந்த நபியும் இல்லை யா அல்லாஹ், மௌத்த பயப்படாத எந்த சஹாபியும் இல்லை யா அல்லாஹ். எத்தனையோ உலமாக்கள் முர்தத்தா மௌத்தா போயிட்டு இருக்கிறாங்க. ரப்பே, எங்கள் அனைவருடைய மௌத்தையும் கண்ணியமான மௌத்தாக்கிறியா அல்லாஹ். கேவலமான மௌத்த தந்துராதே யா அல்லாஹ், ஹராத்துல மௌத்த தந்துராத, தகாத உறவுல மௌத்த தந்துராத.